வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்க்கான ஜிஎஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். டாபிக் என்ன அப்படின்னா, பாளையக்காரர்களினுடைய கிளர்ச்சி, வேலூர் புரட்சி, 19ஆம் நூற்றாண்டினுடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. வேலு நாச்சியார் யாருடைய மகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியார் ராமநாதபுரம் அவங்களோட பொண்ணு தான் யாரு? வேலு நாச்சியார். யார் மன்னர்? செல்லமுத்து சேதுபதி அவருடைய பொண்ணு தான் யாரு? வேலு நாச்சியார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கிலேய ஆட்சியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரை பணி நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாக்சன் துறையை தான் என்ன பண்ணுவாங்க? பணி நீக்கம் பண்ணுவாங்க. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு எது அப்படின்னா, புதிய தலைப்பாகை. பாளையக்காரர் முறை கர்னல் அக்னியோ அப்படிங்கிறவங்க அறிமுகப்படுத்தின தலைப்பாகையினால தான் என்ன ஆகுது? வேலூர் புரட்சி ஏற்பட காரணமாயிருக்கு. பாளையக்காரர் முறை முதலில் எந்த பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா, காக்கத்திய பேரரசு மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறதையே அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இதெல்லாமே பூலித்தேவரினுடைய 3 முக்கியமான கோட்டைகள். இதை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா, யூசுப் கான். பொறுத்துக, மருதுபாண்டியர் கிளர்ச்சி பகுதிகள். இங்க பாருங்க, கிளர்ச்சிக்கு பொறுப்பு வகிச்சிருக்காங்க. இங்கிட்டு கிளர்ச்சி பகுதிகள் நடந்த இடம் சொல்லியிருக்காங்க. மருதுபாண்டியர் மதுரை, கான்ஹி ஜஹான் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர், சேலம்ல பகுதியில் பொறுப்பு வகிச்சிருக்காங்க. கிருஷ்ணப்ப நாயக்கர் மேற்கு மைசூர், துண்டாஜி வாக் எங்க? வடக்கு கன்னடத்தில். இது எப்படி வரும் ஆன்சர்? 2143. திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா, திருச்சி பிரகடனம் மருதுபாண்டியர்கள். தவறானது. இங்க பாருங்க, இதுதான் தவறானது. டி தவறானது. விருப்பாட்சி பாளையக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? விருப்பாட்சி பாளையக்காரர் யாரு? கோபால் நாயக்கர். அவர் தான் விருப்பாட்சி பாளையக்காரர். இங்க வைநாடு, கோட்டையநாட்டு, குரம்பநாட்டு, பரம்பநாடு, இதெல்லாம் தலைவர்கள்லாம் சேர்ந்தது தான் என்னது? கோயம்புத்தூர் கூட்டமைப்பை ஆதரிச்சிருக்காங்க. சமோரின் குடும்பத்தினரும் இருவி நாட்டு நம்பூதிரிகளும் மலபார் மாப்பிள்ளைகளும் கேரளவர்மாவை ஆதரிச்சிருக்காங்க. ஆற்காடு நவாப், சந்தா சாஹிப், தஞ்சாவூர் பிரதாப் சிங், மதுரை கான் சாஹிப், இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க? ஆங்கிலேயருக்கு அடிபணிஞ்சு இருந்திருக்காங்க. தவறானது அப்படிங்கிறது விருப்பாட்சி பாளையக்காரர் கோபால் நாயக்கர். பொறுத்துக, ராமநாதபுர கூட்டமைப்பு மருதுபாண்டியர், திருநெல்வேலி கூட்டமைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன், திண்டுக்கல் கூட்டமைப்பு கோபால நாயக்கர், மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு கேரளவர்மா. 3, 4, 1, 2. தவறானது கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, முதலில் கம்பெனி ஆதிக்கத்துக்கு எதிராக கூட்டணி அமைத்து போர்க்கொடி உயர்த்தியவரான பூலித்தேவர் என்னன்னு சொல்றாங்க? இவர் நெற்கட்டும் சேவல் பகுதி பாளையக்காரர் அப்படின்னு சொல்றதுதான் சரியானது. இப்போ ஏ தான் என்னது? தவறானது நம்மளுக்கு கேட்டிருக்கனால ஏ தவறு. இங்க பாருங்க, பாஞ்சாலங்குறிச்சி கொடுத்துருக்காங்க. இவர் எந்த பகுதியில் இருப்பாங்க? நெற்கட்டும் சேவல் பகுதியில் இருப்பாங்க. கான் சாஹிப்புடன் தோல்வியுற்றவர் பூலித்தேவர். கர்னல் அலெக்சாண்டர் ஹெரானை எதிர்த்து வெற்றி பெற்றவர் தான் பூலித்தேவர். மேஜர் பேனரிடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் தோத்து போயிடுறாரு. அப்போ பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் தான் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். கீழ்கண்ட கூற்றுக்களுள் எது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, 2 மட்டும் தவறு. அப்போ 1, இப்போ இங்கே கேட்டிருக்கிறது 1, 3, 4 சரி. வேலூர் புரட்சி 1806 ஜூலை 13ஆம் தேதி தான் துவக்கப்பட்டிருக்கணும். முன்கூட்டியே என்ன பண்ணியிருப்பாங்க? கிளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வேலூர் புரட்சிக்கு காரணத்தை கண்டறிய அமைக்கப்பட்ட சிறப்பு கமிஷனுடைய தலைவராக யார் இருப்பாங்க? கர்னல் ஜில்லஸ்பி இருப்பார். அப்போ என்னது? 2வது மட்டும்தான் என்னது? தவறானது. வேலூர் புரட்சி 1857 புரட்சிக்கான ஒரு ஒத்திகை தான். வேலூர் புரட்சிக்கு பின் புதிய கவர்னராக பார்லே பொறுப்பேற்றிருக்காரு அப்படிங்கிறது சரியானது. ஆனால் 2 மட்டும் என்னது? தவறானது. கீழ்கண்டவைகளுள் எவை சரி?
தென்னிந்திய கிளர்ச்சிக்கான சதி திட்டம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா திண்டுக்கல்ல வந்து நடந்திருக்காது, விருப்பாட்சியில் வந்து நடந்திருக்கும். மருதுபாண்டியர்கள் மதுரை, இந்த மருதுபாண்டியர்கள் வந்து கிளர்ச்சி பகுதியாக எங்கே பொறுப்பேற்றிருக்காங்க? மதுரையில் பொறுப்பேற்றிருக்காங்க. கோயம்புத்தூர் வந்து எப்போ தாக்கப்படுதுன்னா 1800 ஜூன் 3 வந்து தாக்கப்பட்டிருக்கும். மைசூர் பகுதியிலிருந்து பொறுப்பேற்று தென்னிந்திய தலைவர் யார் அப்படின்னா இதுவும் தப்பு, கிருஷ்ணப்ப நாயக்கர் தான் மைசூர் பகுதியில் என்ன பண்ணியிருப்பாங்க? பொறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2, 3 வந்து சரி. கீழ்கண்ட கூற்றுக்களுள் எவை சரி? சரியானது சொல்லிடுறேன். 1, 2, 3 வந்து சரி. தென்னிந்திய கூட்டிணைவின் இணைப்பு பாலமாக விளங்கியவர் தான் யாரு? மருதுபாண்டியர். பிராந்திய கூட்டிணைவு 1797 பலமிழந்து போயிருக்கும். தென்னிந்திய கூட்டமைப்புக்கு காரணமான கன்னட தலைவர் தான் வந்து துக்காஜி வாக்கோடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தென்னிந்திய கூட்டமைப்போட முன்னணி தலைவரா சொல்லியிருக்காங்க இல்லையா? இது 2. இந்த தென்னிந்திய கூட்டிணைவினுடைய முன்னணி தலைவர்களாக 2 பேர் இருப்பாங்க. ஒன்று கன்னட அரசரான துங்காஜி வாக்கோடு அப்படிங்கிறவரும் துங்காஜி வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து சிவகங்கை மன்னரான மருதுபாண்டியர். சிவகங்கைக்கு வந்து மருதுபாண்டியர் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த தென்னிந்திய கூட்டமைப்பினர் 2 பேர் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கோபால நாயக்கர் தான் உருவாக்கியிருப்பாரு. ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல் கூட்டமைப்புகள் கூடும் இடமாக இந்த கள்ளர் நாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கூற்றுக்களுள் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் ஆன்சரில் இங்கே பாருங்கள் தவறு இருக்கிறனால 3, 4 வந்து தவறானது. மலபார் கூட்டமைப்பு ஏற்பட காரணமானவர் நம்ம இப்போ தான் பார்த்தோம். மலபார் அப்படின்னாவே கேரளவர்மா வந்து வருவாங்க. விவசாயிகளின் பக்கபலத்தை எப்போதும் கொண்டிருந்தவர் வந்து கேரளவர்மா தான் வருவார். இது 2மே வந்து யார் வருவாங்கன்னா கேரளவர்மா வருவாங்க. மேலே இருக்கிற 1, 2 வந்து சரியானது. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. இந்த திருநெல்வேலி கூட்டமைப்பு இருக்கு இல்லையா? இந்த திருநெல்வேலி கூட்டமைப்பு உருவாக்க ஊக்குவித்தவர் யாரு அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். சாரி, இங்க பாருங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி கூட்டமைப்பை வந்து பலப்படுத்தினவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்ப திருநெல்வேலி கூட்டமைப்பு உருவாக ஊக்குவிச்சவங்க யாரு அப்படின்னா மருதுபாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இங்க பாருங்க, திருநெல்வேலி கூட்டமைப்பை ஊக்குவித்தவர் யாரு அப்படின்னா ஊக்குவித்தவர் வந்து மருதுபாண்டியர். பலப்படுத்தினவர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். திருநெல்வேலி கூட்டமைப்பிற்கு தலைமை வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் தலைமை வச்சிருப்பாங்க. கட்டபொம்மன் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு அப்புறம் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு முன்னதாகவே என்ன பண்ணுறாங்க? அவர் 1799 வந்து தூக்கில் வந்து போட்டுருவாங்க. அதனால் 1, 2, 1, 2, 4 வந்து என்ன ஆகுது அப்படின்னா தவறானதாக வந்திருக்கு. இதுதான் வந்து ஆன்சர் வரும். இது மாற்றி கொடுத்துருக்கனால ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்தர் வேதங்கள் அனைத்தும் உண்மையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயானந்தர் இந்து மற்றும் இஸ்லாமிய சமயத்தை வந்து என்ன பண்றாரு? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? வேதங்கள் அனைத்தும் உண்மையற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. வேதங்கள் கோ பேக் டு வேதாஸ்ன்னு சொல்லுவாரு. அப்போ உண்மைன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாரு? இந்து சமயத்தை மட்டும்தான் சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்தி இயக்கம் சொல்லி ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்போ இந்த சமயத்தை மட்டும்தான் சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தயானந்தரினுடைய இயற்பெயர் என்னது? மூல் சங்கர் அப்படிங்கிறது சரியானது தான். இந்த ஆரிய சமாஜம் அப்படிங்கிற இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற கோட்பாட்டை என்ன பண்ணியிருப்பாங்க? எதிர்த்திருப்பாங்க. இது மட்டும்தான் என்னது? சரியானது. கீழ்கண்டவற்றுள் எவை சரியானது? பாருங்க, வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொன்னவங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி. நம்ம இப்போ பார்க்கறது பாளையக்காரர்களின் கிளர்ச்சி, அப்புறம் 19ஆம் நூற்றாண்டினுடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அந்த டாபிக் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பார்த்துட்டு வந்திருக்கோம். அதோடையே சேர்த்து என்ன பண்ணலாம்? இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறதையும் என்ன பண்ணியிருக்கோம்? பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சுவாமி தயானந்த சரஸ்வதியோட கூற்றுக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சுதேசி இந்தியருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியிருக்காங்க. இந்த மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இவங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க.
சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதியால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதும் சரியானது தான். என்னது 1, 2, 3 மூணுமே வந்து என்னது சரியானது. கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க, 2 கூற்று. திருமதி அன்னி பெசன்ட் அம்மையார் பிரம்ம ஞான சபையின் தலைவராக 1893 வந்து பொறுப்பேற்கிறாங்க. இவங்க இந்து சமயத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்திய கல்விக்காகவும் தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது சரியானது தான். கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. அதுக்கு சரியான விளக்கமா வந்து இது அமைஞ்சிருக்கு. விவேகானந்தர் பற்றிய கூற்றுக்கள்ல வந்து தவறானது. விவேகானந்தரினுடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தருடைய இயற்பெயர் என்னது? நரேந்திரநாத் தத்தா. இவர் ராமகிருஷ்ணரினுடைய முக்கியமான ஒரு சீடர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ராமகிருஷ்ணரினுடைய கொள்கைகளை வந்து உலகம் முழுவதுமே என்ன பண்ணியிருக்காரு? பரப்பியிருக்கிறாரு. ஆனா இந்த சிக்காகோ மாநாட்டில் வந்து கலந்துக்குவாங்க இல்லையா, அது 1893 செப்டம்பர் 11 தான் என்ன பண்ணுவாங்க, அந்த சிக்காகோ மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக பேசப்படுது. 11 டேட் வந்து தப்பா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கனால என்னது, இந்த டி ஆப்ஷன் தான் தவறானது. கீழ்கண்டவற்றுள் எது ராமகிருஷ்ண மடம் பற்றிய ஒரு சரியான கூற்று அப்படின்னா, இங்க பாருங்க, ராமகிருஷ்ண மடம் அனைத்து மக்களும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு வித்தியாசம் இல்லாம என்ன பண்ணியிருப்பாங்க, பணிபுரிஞ்சிருப்பாங்க. அதுதான் என்னது சரியானது. கீழ்கண்டவற்றுள் தவறானது. ராமகிருஷ்ண மடம் மருத்துவமனைகள், ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லங்கள்லாம் நடத்திட்டு வராங்க. புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களை வந்து இம்மடம் வந்து நடத்தி வராங்க. இந்த ராமகிருஷ்ண மடம் வந்து யாரு தோற்றுவிச்சிருப்பாங்க? ராமகிருஷ்ண மடத்தை விவேகானந்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, தோற்றுவிச்சிருப்பாரு. தவறானது கேட்டிருக்காங்க, இதுதான் தவறானது. இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களை இந்த ராமகிருஷ்ணா மடம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. தவறானது கேட்டிருக்கனால ராமகிருஷ்ணா மிஷன் யார் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா விவேகானந்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பொறுத்துக. யுனெஸ்கோ 1945, ராமகிருஷ்ணா மடம் 1897, காளி கோயிலினுடைய அர்ச்சகர் ராமகிருஷ்ணர், துரத்தல் மற்றும் சேவை தொழில் பண்ணவங்க வந்து விவேகானந்தர். 2, 3, 4, 1. தாசில் உத் அலக் என்னும் தினசரி பத்திரிகையினை நடத்தினவர் யாரு அப்படின்னா, இந்த தாசில் உல் அலக் அப்படிங்கிற பத்திரிகை வந்து யார் நடத்தியிருப்பாங்க அப்படின்னா சர் சையத் அகமது கானால் நடத்தப்பட்டது தான் என்னது இந்த பத்திரிகை. இந்திய சமுதாயத்தில் கல்வியை பரப்புவதன் மூலமாக சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சமுதாயத்தில் கல்வியை பரப்புவதன் மூலமாக என்ன பண்ணலாம், சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது. பிரம்ம ஞான சபையின் தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து 1893 வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. டி மட்டும்தான் என்னது சரியானது. இதுல சரியான இணை எது அப்படின்னா பாருங்க, பி தான் வந்து சரியானது. பி வந்து சரி. சர் சையத் அகமது கான் பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் சரி. ஏன்னா சர் சையத் அகமது கான் தான் என்ன இயக்கம், அலிகார் இயக்கம். உண்மை தேடுவோர் சங்கம் யாரு அப்படின்னா ஜோதிபா புலே. இப்போ உண்மை தேடுவோர் சங்கம் வந்து ஜோதிபா புலே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பதான் பார்த்தோம். தாசித் உல் அல்கக் அப்படிங்கிறது சர் சையத் அகமது கானால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. இப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்குரிய கொஷின்ஸ் என்ன பண்ணுறோம், தமிழ் கொஷினாக இருக்கட்டும், ஜிஎஸ் கொஷினாக இருக்கட்டும், ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ரெகுலராகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வியான வேலு நாச்சியாருடைய கேள்வியில் வேலு நாச்சியாரினுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.